உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை உலக உலா தொகுப்பில் பார்க்கலாம். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. திங்களன்று நடைபெற்ற 3ஆம் நாள் போட்டியில் 7 தங்கப் பதக்கங்களில் 6 தங்கத்தை சீனா அதிரடியாக கைப்பற்றியது. ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிரிவில் அபாரமான சாகசங்களை வெளிப்படுத்திய சீனாவின் காங் டியூ ஆண்களுக்கான 500 மீட்டர் பந்தயத்தில் தங்கத்தை தனதாக்கினார். இதே பிரிவில் குழு போட்டியில் அவர் பங்கேற்று தன்னுடைய அணி தங்கப்பதக்கம் வெல்ல உதவினார். பெண்களுக்கான 3000 மீட்டர் பந்தயத்தில் சீனாவின் யாங் பிங்யூ தங்கப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களும் சீன வீரர்களையே சென்றடைந்தன. ஆண்களுக்கான கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் 10 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் ஜப்பான் வீரர் ஹருகி யமாஷிடா தங்கம் வென்றார். இப்போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை ஜப்பான் வீரரும் வெண்கல பதக்கத்தை கஜகஸ்தான் வீரரும் கைப்பற்றினர். தென் அமெரிக்க நாடான பெருவில் கன்னி கேண்டலரியா விழா தொடங்கியதின் அடையாளமாக நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. கிறிஸ்துவ பாரம்பரியத்திற்கு முன்பு பூமியை தாயாக வழிபாடு நடத்தியதன் அடையாளமாக கன்னி கேண்டலரியாவுக்கு கடந்த 16ஆம் நூற்றாண்டு முதல் ஆண்டுதோறும் உற்சாக பெருக்குடன் விழா கொண்டாடப்படுகிறது. பூனோ நகர வீதிகளை 16ஆம் நூற்றாண்டுக்கே இட்டுச் செல்லும் வகையில் பழங்கால உடைகள் அணிந்து வேடங்கள் தரித்த கலைஞர்கள் இசை வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாடினர். பாரம்பரிய நடன அசைவுகளை வெளிப்படுத்தியவாறே சான் ஜூவான் படிஸ்டா கோயில் வரை ஊர்வலமாக சென்றனர். சுமார் 40,000 நடன மற்றும் இசை கலைஞர்கள் பங்கேற்ற விழாவை நகர வீதிகளில் இருமருகிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகம் பொங்க கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற நாய்கள் கண்காட்சியில் 2500க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி 149வது வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் வருடாந்திர நாய்கள் கண்காட்சி நியூயார்க் நகரத்தில் கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளில் நாய்களை வகைப்படி பிரித்தல் மற்றும் பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்றன. பின்னர் போட்டிகள் தொடங்கின. அலங்கார அணிவகுப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், உரிமையாளருடன் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஆகிய பிரிவுகளில் 201 இனங்களைச் சேர்ந்த 2500 4 கால் நண்பர்கள் பங்கேற்றனர். வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்ட ஏராளமான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாய்களின் செயல்பாடுகளுக்கு தகுந்தவாறு நிகழ்ச்சி நடுவர்கள் மதிப்பெண்களை வழங்கினர். கண்காட்சியின் இறுதி நாள் போட்டி மன்ஹாட்டனில் உள்ள ஜேக்கப் ஜாவிட்ஸ் மையத்தில் இன்று நடைபெறுகிறது. அப்போது 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த நாயை நடுவர்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்ய உள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், கூடுதல் தகவல்கள். இந்திய திரையுலகில்